சென்னை திருவிக நகர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் வருவதாக தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக நகர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். திருவிக நகர் பகுதியில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் மங்களாபுரம் பகுதிகளில் அதிமுக தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து பேசிய அவர், தான் வெற்றி பெற்றவுடன் தனது தொகுதியில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும், தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். தனது கட்சி நிர்வாகிகளுக்கும் தனக்கும் சிலர் கொலை மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்த அவர், மிரட்டல் குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த தொகுதியில் நன்கு அறிமுகமாகி மக்கள் அனைவரும் வெகுண்டெழுந்து 23ஆம் தேதிக்காக காத்துட்டு இருக்காங்க. எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி என்பதால் திமுகவினர் பல்வேறு அராஜகங்களை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இது சம்பந்தமாக இன்னைக்கு நாங்க ஆர்ஓவை பார்த்து புகார்லாம் அளிச்சிருக்கோம். பூத் கேப்சரிங்க்கு பிளான் பண்றாங்க. ஒரு சில பூத் எல்லாம் நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னா தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்கும். ஏன்னா பல்வேறு முறைகேடுகளை செய்யறாங்க, பணம் கொடுக்கறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எவர்வின் ஸ்கூல்ல ஒரு 2000 பெண்களை திரட்டி டோக்கன் கொடுத்தாங்க, கூப்பன் கொடுத்தாங்க. பணம் இதுல மொபைல் போன் மூலமா பணம் அனுப்புறாங்க, போன்பே மூலமா பணம் அனுப்புறாங்க. இது மாதிரி பல்வேறு முறைகேடுகளை திமுகவினர் செஞ்சிட்டு இருக்காங்க. வேட்பாளருக்கே மிரட்டல் வருது. வேட்பாளரே ஃப்ரீயா அவங்க கேம்பெயின் பண்ண முடியல. பல்வேறு மிரட்டல்களுக்கு இடையில தான் அவங்க மக்களை சந்திச்சிருக்காங்க. மக்கள் நல்ல நீதி வழங்குவாங்கன்றதை நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வழங்குவாங்க. 23ஆம் தேதி மக்கள் கண்டிப்பா ஒரு நல்ல நீதியை வழங்கிடுவாங்க.